வாங்க மாப்பிள்ள வாங்க. அது யாரு உங்க சிஸ்டரா? தோள்ல கை போட்டாதான் சிஸ்டர், இடுப்புல கை போட்டா பட்லி. பட்லியா? ஏ தாத்தா, விட்டு விட்டு எழுந்திருச்சு பட்ட பட்டன்னு ஆசீர்வாதத்தை அடிங்கோ. அடிக்கிறது ஆபத்து, அன்போட விடுறேன், விடுங்க. அத யாருன்னு சொன்னீங்க? யார் அது? இதுதான் என்னுடைய உடுப்பி. உடுப்பியா? உடுப்பி லஞ்ச் ஹோம். தாத்தா, என்னுடைய வருங்கால மனைவி. என்ன சொன்னீங்க? நீங்க ஏதாவது சொல்லி தாத்தா ஹார்ட் அட்டாக் வந்தது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போங்க. அட துர்றா, நான் மட்டும் சும்மா விடுவேனா? வக்கீல் கில்லாடி கோயிசாமி மலை சும்மா பாயிண்ட்லயே அடிப்பேன். என்ன ரூல்? ஐ அம் a free bird. நான் எங்க வேணாலும் பறப்பேன், யார வேணாலும் கொத்துவேன். என்னடி நீங்க கிரிகிரி பண்ற? ஐயோ, அடிப்பேன் கிழிப்பேன்னு நான் வெஜிடேரியன் பாஷையிலேயே பேசுறாரு. தாத்தா, ஏழுமலையான் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. நான் டெல்லி யூனிவர்சிட்டியில சூப்பர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். வரப்பு தமிழ்நாடு, ஃபாலோ பண்றது ஜெனியும் தமிழ் பண்பாடு. இதோ இருக்காளே மாலதி, ஒரு உயர்ந்த தமிழரின் தாழ்ந்த பேத்தி. நம்ம பண்பாட்டையே மாற்றி தன் வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்காமல் வாடகைக்கு என்னை கணவனாக வைத்துக் கொண்டாள். 10,000 ரூபாய் கொடுத்து, அதுவும் முழுசா இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பேசல. இதையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ஐ அம் a free bird. இந்த கேவலமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட என்னுடைய வருங்கால மனைவியும் கூட்டிட்டு நேரா டெல்லிக்கு போய் எங்க வீட்டு மொட்டை மாடியில உனக்கு நானு எனக்கு நீ, உனக்கு நானு எனக்கு நீ பாட போறேன். மாலதி, இதெல்லாம் உண்மையா? எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, வீட்டை வாடகைக்கு வாங்கலாம், புருஷனை வாங்கலாமா? நாம எப்பேற்பட்ட ஜாதி? ஸ்லிப் ஆகுற ஜாதியா, ஸ்டெடியா இருக்க வேண்டிய ஜாதியாச்சு. என் பிஸ்டேஜே போச்சு. என்னச்சு நீங்க இல்லன்னா எனக்கு யாருமே இல்ல தாத்தா. தாத்தா, என்ன பாருங்க தாத்தா. தாத்தா. டாக்டர், தாத்தா பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. வாட் a great man. சௌரிமான் ஜாதி, கவரிமான் ஜாதி. அந்த காலத்திலே கண்ணகிக்காக சிம்மாசனத்திலே உயிர் நீத்தான் பாண்டியன். இந்த காலத்திலே பேத்திக்காக சோஃபாவிலே உயிர் நீக்க போகிறார் காஷ்மீர் தமிழன். உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். தாத்தா, தாத்தா, இம்மி வருத்தமாக வா. எங்க தாத்தாவோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம். அவரோட உயிருக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அவர் மேல என்னடி தப்பு? இம்மி அளவான அவர்கிட்ட இறக்க நீ காமிச்சிருந்தீங்கன்னா இந்த விம்மி ஜிம்மி எல்லாம் வந்திருப்பாளா? இல்ல நீதான் விம்மி விம்மி அள வேண்டிட்டு வந்திருக்குமா? கௌரவத்துக்காக தான் நான் எதையுமே வெளியே சொல்லாம இருந்தேன். தாத்தா கிட்ட சொல்லி இவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இவர் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என் மனசுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். தாத்தா அரேஞ்ச் பண்ண முதலிரவு அன்னைக்கு கூட இவர் என்ன விட்டு பிரிஞ்சதோ அது ஒரு சின்ன பிரிவுன்னு தான் நினைச்சேன். இப்படி சீரியஸா போகும் நான் நினைக்கவே இல்லை. இந்த தொப்பிக்காரி இப்படி தொத்திட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஜமாவே நான் இவரை காதலிக்கிறேன். அப்பன் தாத்தா, I love him. Really? தாத்தா, மாலதி என்ன சஸ்பெண்ட் பண்ணல, ஹஸ்பண்ட் பண்ணிருக்கா. வெரி கிளாட் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, மாலதி இத முன்னாலே சொல்லி இருந்தா இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கவே மாட்டேனே. தாத்தா, you all right? I am all right. தாத்தா, அன்னி ராணி மாதிரி இருந்த இந்த மாலதிய அர்ஜுன மாதிரி ஒரே டாம் ட்ரைனிங் அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு இவன் என்கிட்ட சரண்டர். எப்படியோ எங்க அண்ணன் பையனை மாலதிக்கு மாப்பிள்ளை ஆக்கணும்னு நினைச்சேன். நல்லபடியா முடிஞ்சது. டாக்டர், நீங்களுமா இது போடுங்க? டாக்டர் மாத்திரம் இல்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது. மாப்பிள்ள, நீங்க கூட்டு வந்தீங்களே ஜிம்மி விம்மி ஏதோ ஒண்ணு அர்த்தப்பட மாட்டாள. நோ நோ, மாலதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா, உங்களுக்கு தான். Thank you my dear. மாலதி, மாப்பிள்ளை விடாத, உள்ள போட்டு பூட்டு கதவை சாத்து.
மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கர். தரேன். டீ. தேங்க்யூ. சுகர். எஸ். தேங்க்யூ சார். அப்படியே இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்க. என்னது? நகை டிசைன் என் ஃப்ரெண்டு கடையில இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர் கோவில் தெய்வத்துக்கு ஒரு நகை செய்யணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. பெரியவங்க நீங்க இதுல நல்லதா செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல் செலக்ஷன் சார். இந்த கடையில நகையெல்லாம் நல்லாவும் நாணயமாவும் செஞ்சு தராங்க. அப்படியே நம்ம நளினிக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துடலாமே. அவளுக்கு நகை நிறைய இருக்கு. அந்த நகையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷனே ஓபன் பண்ணலாமான்னு தோணும். அப்படிங்களா? அந்த நகையை வேணா ஏதாவது நல்ல டிசைன்ஸ் இருக்கான்னு நீ பாரு. பார்க்கலாமே. பியூட்டிஃபுல். லவ்லி. ஓ ஃபேண்டாஸ்டிக். இது எல்லாமே நளினியோட நகை தான் சார். அந்த லாக்கர்லயும் நகைகள் தானா? ஆமா, அதுல பழைய நகைகள்லாம் இருந்தது. ஆனா பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு, காம்பினேஷன் மறந்துட்டேன். ஞாபகம் இல்ல. அப்புறமா பார்க்கலாமே. எனக்கு ஹெல்ப்பா? முதல்ல உனக்கு ஹெல்ப்புக்கு ஆளை தேடிக்கும். அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயும் இன்னும் உயிரோடு இருக்கியா சங்கர்? சங்கரா? பக்கத்துல ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கா? என்ன பைத்தியக்காரனாக்கு பாக்குறியா? கிழிஞ்ச வேட்டி சட்டை ஏதாவது வேணா கேள் கொடுக்குறேன். கிண்டலா? குரு யார் இவங்கெல்லாம்? குருவா? பேரை மாத்தி பொண்ணு வேற பிடிச்சிட்டியா? யார் இந்த காஷ்மீர் ஆப்பி? உங்க அக்கா. டைகர், பிரதர் நமக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கார். எப்படி மச்சான்? ஏதாவது வேணும்னா என்கிட்ட பேசு. அவ பக்கத்துல போனா அவன் டங்கு வர அறுத்துருவா. பாக்கலாம். எப்படி அக்கா அடி?
ம்.